அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, போஷன் பக்கோடா. இந்த போஷன் பக்கோடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ, இப்ப நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ட்டா Google சர்ச்ல இருக்கிறேன். ஸோ, இதுல வந்து மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து போஷன் ஸோ, இந்த வெப்சைட்ட நான் அடிச்சுட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கோ குடுத்துருவேன். ஸோ, க்ளோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இப்படி ஸ்க்ரீன் வரும். இதுல வந்து Google சர்ச் இல்ல. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, போஷன் அபியான் இருக்கும். போஷன் அபியான் கீழ பாருங்க. போஷன் அபியான் .gov.in இருக்குது. ஸோ, இந்த போஷன் அபியான இங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8த் போர்ஷன் பக்கோடாவோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, இதுல வந்து நம்மளோட லாகின் ஐடி எப்படி போடுறது அப்படிங்கிறத இங்க பார்த்துரலாம். ஸோ, இங்க லாகின் ஐடிக்கு மேல இங்க 3 அம்புக்கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 அம்புக்குறிய கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ கேலரி லாகின் இருக்கும். ஸோ, இந்த லாகின இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க லாகின கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட சொல்லி கேட்கும். ஸோ, இங்க பாருங்க நான் ஆல்ரெடி பிளாக்குது யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டுருக்கேன். ஸோ, இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட இங்க வச்சுட்டு போட்டுட்டு இங்க கீழ வந்து லாகின் குடுத்துருங்க. ஸோ, இங்க லாகின் குடுத்ததுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ, இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்க, இதுல நீங்க என்ன தீம் செலக்ஷன் பண்றீங்களோ, தீம வந்து இங்க செலக்ஷன் பண்ணிருங்க. செலக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ, இப்போ இங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் லெவல்ல தான் பண்றோம். அதனால இங்க ஏடபிள்யூ சென்டர வந்து இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் இங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க போட்டோனே உங்களோட இருக்க பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸும் இங்க வரும். ஸோ, இப்ப நம்ம உங்களோட சென்டர்ஸ் எதுவோ அந்த சென்டர்ஸ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க ஆக்டிவிட்டி போயிருங்க. ஸோ, இப்ப ஆக்டிவிட்டில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் இங்க செலக்ஷன் பண்ணுங்க. செலக்ஷன் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க டேட் கேட்கும். ஸோ, இந்த டேட்ல வந்து இங்க டேட்ட குடுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதுல யார் யார் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க போடணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க, எத்தன அடல்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க, எத்தன ஃபீமேல்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கேட்கும். ஓகேங்களா? கேட்டுட்டு இதில எல்லாத்தையுமே குடுத்துட்டு, நம்ம இங்க கவுண்ட் இங்க குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இத இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஃபோட்டோஸ இங்க செலக்ஷன் பண்ணணும். பாருங்க, இங்க நம்ம க்ரௌத் மானிட்டரிங் ஃபோட்டோஸ இங்க செலக்ஷன் பண்ணிறோம். செலக்ஷன் பண்ணிட்டு இங்க கீழ டன்னு கேட்குது. டன்னு குடுத்தோனே ஃபோட்டோஸ் இங்க வந்து ஆல்ரெடி இங்க உட்காந்துருச்சு. ஸோ இங்க உட்காந்ததுக்கப்புறம் பாருங்க, நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது எழுதுறதுனா எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா இங்க சப்மிட் குடுத்துருங்க. இங்க சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா இங்க கரெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அத கரெக்ட் பண்ணிட்டு, இங்க பாருங்க நம்ம சப்மிட் குடுத்துறோம். சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆயி, இங்க சக்சஸ்ஃபுல் வரும். சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்க. ச சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போர்ஷன் பக்கோடாக்கு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு சென்டருக்கு 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால டெய்லி பேசிஸ்ல நம்ம ஃபோட்டோஸ் வந்து 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிருங்க. இதுல இந்த வீடியோவ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி ஏதாவது கொரீஸோ இல்ல இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கொரீஸ்ல வந்து தெளிவு செய்யப்படும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.